ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனலுங்க. ஸ்வீட் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்கங்க. 5 வயசு சின்ன குழந்தையிலேருந்து 50 வயசு பெரிய குழந்தை வரைக்கும் எல்லாருக்குமே ஸ்வீட் பிடிக்கும். அதை ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்தா இன்னுமே நல்லாயிருக்கும். அப்படி ஒரு டிஷ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பீட்ரூட்டை வச்சு பீட்ரூட் பருப்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்களாங்க. வாங்குங்க. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் நெய் போட்டுட்டு வெட்டி வச்சிருக்கிற பீட்ரூட்டும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. பீட்ரூட் நல்லா வணங்கணும் எடுத்து ஆற வச்சுட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் சுகர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி சுகர் சிரப் ரெடி பண்ணுங்கள். அது ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். ஆற வச்ச பீட்ரூட்டை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 2 ஏலக்காயும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா துருவின தேங்காயில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பீட்ரூட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி பர்பி பண்ணி கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சுகர் சிரப் ஒரு கம்பி பதம் வந்த உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீட்ரூட் அண்ட் தேங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். பாருங்களேன், கலர் எவ்வளோ அழகாக சோல் சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. கலர் மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டுமே அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா கலக்கி இதானதுக்கப்புறமா திரண்டு வருங்க. கலர் பார்த்தாலே இந்த மேலே ஒயிட் கலரில் தெரியுதுங்களாங்க. இது மாதிரி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டத்தில் நெய் தொடங்கி வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதில் இதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆனதுக்கப்புறமா பீஸ் போட்டிங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பீட்ரூட் பருப்பி ரெடி ஆயிருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5 வயசு சின்ன குழந்தையிலேருந்து 50 வயசு பெரிய குழந்தை வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஹெல்த்தியான ஒன்று. அதை நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட்டில் பண்ணி கொடுக்கும் போது அவங்களுமே சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சட்டா, பை பாய்.